சென்டர் மேம். லைட் அப்படியே சொல்லி. வாங்க சொல்லுங்க. மேம் ஏன் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் ஒன் ஃபிலிம் தேட்டரில் வரலாம், இல்லை ஒன் ஃபிலிம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இருக்கிற டைமில் கொத்து கொத்தாக தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது வருஷத்தில் ஒரு 5 படம், குறைஞ்சது 4, ஆனால் 3க்கு கம்மி கிடையவே கிடையாதுங்க. அப்படிங்கிற எல்லா வருஷத்துலேயும் அழகழகான ரிலீஸ், மான்ஸ்டர், ஓமன பெண்ணு, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இருப்பாங்க. ஹிட்டில் கண்டிப்பாக அவங்களோட பேர் இருக்கும். இப்போ தூத்தா சொல்லவே வேணாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 25+ கவுண்ட்லெஸ், நீங்கள் கவுண்டே பண்ண வேணாம், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். பிரியா பவானி சங்கர் இப்போ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள், உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த இவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம், 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் ஆஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ. ஹீ இஸ் நாட் ஹியர், பட் யா, வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே. அண்ட் எஸ் Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. On the full night shoot la you were like a sunshine to me. நாங்கள் 2 பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அவரோட மாப்பிள்ளை என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி, முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல, பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை கீழே பார்த்தப்போ டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் ஈவன் வித்தவுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே. யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமாக, ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கேயும் அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் த பெஸ்ட். ஐ செட் தட். ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமாண்டி உங்களுக்கு எப்படி உங்கள் டீமா? அண்ட் ஐ வாண்ட் டு சே டைரக்டருடைய டீம், ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் அண்ட் த டைரக்டர்ஸ் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர், எவ்ரிபடி வாஸ் கிரேட். வேலு, ஷரத், யார் பேர், நவீன், all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் வி ஹேட் அ செட் ஆஃப் வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் வண்டர்ஃபுல் நோயிங் யூ கைஸ். எவ்ரிபடி வாஸ் கிரேட். அண்ட் இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மீட்டிங் சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் மை லைஃப். அண்ட் அகெயின் தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் சாட்டர்டே ஈவினிங். குட் நைட். தேங்க்யூ பிரியா. I'm so sorry. Now, இன்னொரு 2 பேருக்கு I wanted to thank my stylist. She was wonderful again. ஒரு லுக்
create பண்ணி கொடுத்ததுக்கு மாலினி, thank you very much. And my makeup team, as I said, it was all 6 to 6 shoot, evening 6 லேருந்து morning 6 வரைக்கும். My team as usual was wonderful. Thank you Malik and the entire team of mine. And Toshi, it was always special to see you and I love you. Love you too. Thank you guys. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஆல்ரெடி கோப்ராவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை தற்பொழுது பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ ஸோ ஃப்ரம் கோப்ரா. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் more than this film, in this industry you have guided me from day one, so thank you so much for that sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure ellar kudiyum work pannadhu. And Demonty 1, I think na oru 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ after like cut to like now 2023 I'm acting and I'm so happy. Yeah, so happy about that. And Demonty 1 vandapo, like it was all around, like it had so much of buzz. So adhe madri Demonty 2 kum unga love and support kudupinga nambren. Do watch it in theaters. Thank you. இந்த தருணத்தில் எப்போவுமே இந்த 90s கிட்ஸுக்கான நாஸ்டாலஜிஸில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரை தான் நம்ம இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சினிமா பார்க்கணும். பட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது மனசில் ஒரு பேஸ்மெண்ட்டாக போட்ட கேரக்டர் கண்டிப்பாக இணைந்த கைகள். அண்ட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் சினிமான்னு சொல்லலாம். அதாவது எல்லா கிராஃப்ட்ஸ்லேயும் கை தேர்ந்த ஒரு ஆக்டர்னு சொல்கிறதா, டெக்னீஷியனை சொல்கிறதா, இதெல்லாம் தாண்டி ஒரு வெட்டரியன் சீரியஸ் பர்சன் இன் சினிமா அப்படின்னு சொல்கிறது தான் ரைட் வேர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர் அருண் பாண்டியன் சார் அவர்களை இப்போ நம்ம பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது. பல பிரச்சனை இருக்கும், பல சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நானும் எங்கள் கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்க தான். இதை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ், முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு சிக்கல் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தரணும். மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும். அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர். நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னு. உண்மையிலே சார் ஓகே. மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா 2 விஷயத்துக்காக ஓடும். அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியா சங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா சாம் பற்றி சொல்லி ஆகணும். சாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன். பட் ரீரெக்கார்டிங், மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன். நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன், எடுக்கலை. இப்போ எடுத்துருவான். நான் அன்றைக்கே திட்டினேன், நான் ஃபோனை எடுத்துருப்பான்னு. ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம் வில் பி அமேசிங்.
வந்தது இந்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். சாரி. பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் டிமாண்டி குழு படக்குழு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் ஒரு விஷயத்தை தான் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அது கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான், அப்படி தான் நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தயாளன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருள்நிதி சார் கூட ட்ராவலர் கேரக்டர். அதை ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து அது அஜய் வந்து இப்படி பண்ணவானா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரு அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான். ஆனால் அஜய் வந்து நடிகணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். ஏன்னா என்ன மட்டும் இல்லை, இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு, சின்ன சின்ன டைலாகு எல்லாம் அது அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நிஜமாக இந்த படம் வந்து எல்லோரும் பார்வையாளர்கள் என்டர்டெயின் பண்ணோம். அருண் பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஹாரர் மட்டும் இருக்காது, இது சென்டிமெண்ட்டும் இருக்கும், அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஹரிஸை பற்றி சொல்லணும், மிக பயங்கரமான ஒரு கேமரா ஒர்க்கு. பிரியாவை பற்றி சொல்லணும், பிரியாவை கூட நான் 800 படம் பண்ணியிருக்கோம். பயங்கரமான இந்த லுக்கே பயங்கரமாக இருக்கும். மெயினாக வந்து அப்புறம் யாரும் மேடையில் சாம்சியஸ் சார் அவர் பிரிச்சுட்டார் மியூசிக்கு, மீனாட்சி. அப்புறம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல் இது. மெயினாக வந்து அருள்நிதி சார் பயங்கரமான ஒரு ஆக்டரு. நான் அருள்நிதி சார் கூட நான் நடிக்கும் போது டிமாண்டி காலனி 1 பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னம்மா மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் அஜய் ஞானமுத்து. நல்ல ப்ராஜெக்ட், இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறப்ப எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து அஜய் சார் கொடுத்தாரு. அதே மாதிரி அருள்நிதி சாருடைய இது வந்து நிஜமாக அப்புறம் நீங்கள் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு கொண்டு போகும். அவர் வைரல் ஃபீவர்னு சொன்னனால ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வாங்க சார், உங்களை நான் மிஸ் பண்ணுறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. Thank you.